ஹாய் ஹலோ வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு நம்மளோட வந்து தம்பி ராமையா சார் இருக்காரு. ஹாய் சார், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம்மா சார். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதே ஆரம்பிப்போம். ஸ்வீட்டா காரமா சார்? ஓகே, காரம் தான் வாழ்க்கையை பலப்படுத்தும், ஸ்வீட்டு பலவீனப்படுத்தும். எதை தொடலாம்? நீங்கள் எது பலமா பலவீனமா? பலம் தான் சார். இப்போ சாப்பிட்டு வாயை குளர் விட்டு மாடுலேஷன் மாற்றுறதுக்கு ஐடியா பண்ணீங்களா? சார் உங்களோட மாடுலேஷனுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க சார் ஆல்ரெடி. சார் எதுக்கு வந்து காரம் செலக்ட் பண்ணீங்க சொல்லுங்க. காரம் தான் ஒரு மனிதனை உற்சாகப்படுத்தும் இல்லையா? ஸ்வீட் வந்து வெற்றி மாதிரி, காரம் என்பது தோல்வி மாதிரி. தோல்வி நம்மளை அடுத்த கட்டத்தை யோசிக்க வைக்கும், வெற்றி ஒரு இடத்துல திமிர் கூட்டில் வச்சு ஒரு இடத்துல முடங்க வைக்கும் இல்லையா? ஸோ காரம் என்பது காரம் தானே வெறியை கொடுக்கும். அதனால ஆமாம், ஸ்வீட் மந்த நிலையாக்கும். அதனால நம்ம செலிப்ரேஷன் அப்போ ஸ்வீட் சாப்பிட்டுக்கலாம். இப்போதைக்கு காரம் தான், வெறியோடு இருக்கணும்னா காரம். ஸ்வீட்டை தனிமையில் சாப்பிடணும், காரத்தை பொதுவெளியில் சாப்பிடணும். நைஸ் சார், குட் ஒன். எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சார் இப்போ உங்களுக்கு இந்த கடவுள் ஜோசியம் இதுலலாம் நம்பிக்கை இருக்கா சார்? கடவுள் நம்பிக்கை இருக்குது. கடவுளை வந்து இதுதான் உருவம் அப்படின்ற கண்ணோட்டத்தில் கிடையாது. அது சிவனாக இருக்கலாம், அல்லாவாக இருக்கலாம், இயேசுவாக இருக்கலாம். சார் இது ஏன் சார் உங்ககிட்ட கேட்டேன் தெரியுமா சார்? இப்போ வந்து உங்களுக்கு 7 நாட்டு சனி நடந்துட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் சார். எப்போ தெரியுமா? மைனா வர வரைக்கும். ஏன்னா ஆஸ் ஆடியன்ஸாக நான் பார்க்கும்போது மைனா வரைக்குமே வந்து தம்பி ராமையா சார் பெருசாக தெரியல. பட் மைனா வந்ததுக்கப்புறம் அந்த லைம் லைட், அந்த ஃபேம் எல்லாமே உங்களுக்கு பயங்கரமாக வந்தது. ஆஸ் ஆடியன்ஸாக நான் அப்படி நினச்சிருக்கேன். நீங்கள் என்னைக்காவது அந்த மாதிரி நினச்சதுண்டா? அது இது எப்படி இப்போ மங்கு சனி, பொங்கு சனி, மரண சனின்னு சொல்லுவாங்க. நான் மேலெழுந்த வாரியாக அது பாயில் படுத்தவன் பாயிலே படுக்க மாட்டான், கோபுரத்தில் இருந்தவன் கோபுரத்தில் இருக்க மாட்டான், இதுவும் கடந்து போகும், மாற்றம் ஒன்றே மாறாதது. இது எல்லாம் ஜோசிய ரீதியான வார்த்தைகளாக நினச்சிக்கலாம். மாற்றம் என்றே மாறும்ல. கண்டிப்பாக. ஆமாம், பருவம் மாறும், நடுநிலை வயது, நடுநிலையும் மாறும், முதுமையும் மாறும், மரணம். ஸோ மாறிக்கொண்டே இருக்கிற விஷயங்கள் தானே. அது ஒரு பரிணாம வளர்ச்சி தான் அது. இதுவும் கடந்து போகும் அப்படின்னா, ஒரு வீட்டில் சந்தோஷம்னா சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? அதுவும் கடந்து போகும். துயரம், கண்ணீர் அப்படி தொடர்கதையாக இருக்குமா? கண்ணீரும் கடந்து போகும். இந்த வீட்டில் ஒரு பெரிய விஷயம் நடந்துருச்சுப்பா, ஒரு நல்லது நடக்கணும்ப்பா, 6 மாதத்தில் கல்யாணத்தை பண்ணிடுறாங்களே. அப்போ அந்த வீட்டில் முக்கியஸ்தராக கருதப்பட்டவர் மரணத்தை அடைந்து விட்டாலும் கூட அந்த வீட்டில் ஒரு உறவு ரீதியாக ஒன்று வருது. ஐயோ, ஒரு குழந்தை பிறக்கும். மரணத்தை அடைந்தவர் தான்டா தாத்தா தாப்பா பேத்தியாக மாறிட்டா தாத்தா. இதானே சொல்யூஷன் தானே. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து அக்செப்டன்ஸ் இஸ் லைஃப், ஏற்றுக்கொள்ளுதல் மட்டும்தான் வாழ்க்கை. பட் அந்த டைமில் உங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்தது சார்? நீங்களும் இந்த மாதிரி தான் யோசிச்சிங்களா இல்லை எப்படி? இல்லை, எனக்கு நான் வந்து சொல்கிறேன், தேசிய விருது கிடைச்ச பொழுது எல்லோரும் சொல்லுவாங்க. எனக்கு அது பெருசாக காட் ப்ராமிஸ் அதை அனுபவிக்க தெரியல எனக்கு. ஏன்னா அது ஒரு அங்கீகாரம் தானே ஒழிய அவசியமாக இல்லை. அங்கீகாரம் வேறு, அவசியம் வேறு. எனக்கு அவசியமாக ஏற்பட்டது இனிமேல் தொடர்ச்சியாக எனக்கு வேலை கிடைக்கும் என்பது அவசியம். அங்கீகாரம் என்பது ஜஸ்ட் ஒரு கௌரவம். ஒரு வீட்டில் ஒரு போர்டு மாற்றிக்கலாம், ஏன்னா வருங்கால தலைமுறையை தேசிய விருது வாங்கினவருடைய. ஸோ அந்த அவசியம்தான் முதல்ல. அவசியம் வேறு, அத்தியாவசியம் வேறு. ஆமாம், இந்த அவசியம் என்பது நம்மளுக்கான திறனாக மற்றவர்கள் சொல்வது. சரஸ்வதி உங்களிடம் இருக்கிறது, லட்சுமி உங்கள் வீடு தேடி வர மறுக்கிறது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நேற்று. அப்போ சரஸ்வதி இருக்குது இல்லை சொல்கிறதே பெரியவா. அதுக்கான ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கான களம் நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்ற பொழுதே நம்மளுக்கு ஹாப்பி. இதை அனுபவிக்க ஆரம்பித்த காரணத்தினால அது ஓகே. ஆனால் நீங்கள் இந்த நடிகர் ஆகிறதுக்கு வந்து இது வாய்ப்பு தேடினது அதெல்லாம் வேற. ஆனால் நீங்கள் வந்து வாசு சார் கிட்ட ஏடியா இருந்த மாதிரி. வாசு சார் அந்த ஸ்கூல் ஆஃப் சினிமாவில் நீங்கள் கற்றுக்கிட்ட சில விஷயங்கள் சொல்லுங்கள். நம்ம ஊரை விட்டு புறப்பட்டு வர்ற பொழுது மேடை கதைகளை தான் பண்ணி வச்சிருப்போம். இதுதான் சினிமா. திரைக்கதைக்கு மேடை கதைக்குமான வித்தியாசத்தை எல்லாம் தெரிஞ்சுக்காதுல்ல. அப்போ அதை நான் நுகர்ந்தது நிறையா பேரில். அதில் வாசார் அவர்கிட்ட ஒரு ஸ்கிரீனை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது, டிஸ்கஷனில் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய காற்றை டாமினேட்டிங்காக ஒரு 5 உதவியாளர்கள் இருப்பாங்க. அந்த 5 உதவியாளர் ஒவ்வொரு கேள்விகள் கேட்பாங்க. அந்த 5 உதவியாளர் நீங்கள் கன்வின்ஸ் பண்ணணும். டைரக்டர் அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியாது. கேள்வி கேட்கக்கூடிய உரிமையை உதவியாளர்கிட்ட கொடுத்து அந்த கேள்விகளை வரவழைத்து அந்த கேள்விக்கு சரியான பதிலை சொல்லி சரிப்படுத்துறது ஒன்று இருக்குல்ல. ஸோ நான் தான் ஒருத்தருக்கு சம்பளம் கொடுத்து வேலைக்காரனை வச்சுருக்கேன், அவனை கேள்வி கேட்பதற்கான உரிமையை அவனுக்கே கொடுத்துருக்குறேன். பெரிய விஷயம் இல்லை அது. நம்ம என்னதான் படிச்சு நம்ம இது பண்ணாலும் ஒருத்தரோட வேலை பார்க்கும் போது அவரோட சில நீங்க சொன்ன மாதிரி ஸ்கில்ஸ், சில விஷயங்கள் வந்து நம்ம உள்வாங்கிப்போம். தியரி வேற, பிராக்டிக்கல் வேற. கரெக்ட். அங்க நின்று பார்க்கும் போது இதை நம்ம கத்துக்கணும், இது மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு தோணும்ல. ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை எப்படி ஸ்கிரீன்ல ப்ரெசென்ட் பண்றது அப்படிங்கான விஷயங்கள்லாம் ஏகப்பட்ட பேர் உள்ள ஏறினதுல அவர் முக்கியஸ்தர். சார் நீங்கள் ஒரு இடத்துல இது சொன்னதான் எனக்கு ஞாபகம் வருது சார். ஒவ்வொரு தூக்கமும்
மரணத்தின் ஒத்திகை நீங்கள் சொல்லியிருப்பீங்க. நீங்கள் வந்த புதுசில், நீங்கள் வந்து வாய்ப்பு தேடி வந்த புதுசில் நம்ம நைட்டு வந்து உங்களுக்கு நிஜமாவே அந்த தூக்கம்ன்றது இருந்துச்சா? அதாவதுப்பா, பசியால் தூக்கம் இல்லாமல் புரண்டிருக்கலாம், தூங்காமல் இருக்க முடியாது. தண்ணியாவது குடிச்சிட்டு தூங்கிடுவோம். அந்த அந்த இளமை என்பது பசி தாங்க வச்சிடும். அந்த சக்தியை இயற்கையோ அல்லது இறைவனோ அல்லது நம்ம தாய் கொடுத்த அந்த உடம்பு, அதை அந்த சக்தி உடம்புக்குள்ளே இருக்கும். அந்த இன்சுலின் ஃபார்ம் ஆகிடும். பட் அதுதானே பிற்காலத்தில் நம்மளுக்கான மிகப்பெரிய அனுபவமாக இருக்குது. வாயை திறந்தோடனே வசனம் வருது அப்படின்னா அந்த காலம் கொடுத்த ஞானம் சார். ஆனால் அப்போலேருந்து இப்போ பார்க்கும்போது இப்போ தூங்கும் போது எவ்வளோ நிம்மதியாக இருக்குது சார். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அப்போ தான் ஈஸியாக தூக்கம் வரும். இப்போ தான். நிஜமா சார்? ஏன் அப்படி சொல்கிறீங்க? கஷ்டம்தான்ப்பா. இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்கிற பொழுது ஒரு மனிதன் நிறைவாக இருந்திருப்பான். பியூட்டிஃபுல். ஆமாம். நீ வந்து வெறும் வீட்டில் வந்து பூட்டு இல்லாமல் தூங்கலாம். ஆமாம். ஒரு 15 பவன் நகை, 2 மூட்டை அரிசி, ஒரு கன்னி பொண்ணை வீட்டுக்குள்ளே வச்சுட்டு பூட்டாமல் இருந்து தூங்குவானா? அதனால இப்பதான் இன்னும் கஷ்டமா இருக்குன்றீங்க. அப்ப கூட நிம்மதியா தூங்க எல்லாருமே அப்படிதான். கொசுக்கடி இருந்தாலும் நிம்மதியா தூங்கினேன். கொசு கடிச்சது தெரியாதா இல்லையா? இப்ப கொசு பறந்தாவே தெரியுது. ஆமா. ஏன் இங்க வருது, ஏசி ஆன்ல இருக்கு, ஏன் கொசு வருது? சார், உங்க கெரியர்ல இந்த ஒரு படம் தான் வந்து என்ன வந்து இந்த உலகத்துக்கே காட்டுச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு படம்னா அது எது சார்? எது சொல்வீங்க? எல்லாரும் தெரிஞ்சதான் மைனா தான். மைனா சார். அண்ட் இந்த மதுரை மல்லி காமெடி இருக்கு சார். மைனா இஸ் மை நைனா. நைஸ் சார். சார், அந்த மதுரை மல்லி காமெடி அது கண்டிப்பா யாருமே மறக்க முடியாது. அது வந்து பயங்கரமா இப்ப வரைக்குமே பார்த்தா எல்லாருக்கும் சிரிப்பு வர ஒரு சீன். அண்ட் நீங்க ஆக்சுவலா அந்த படத்துல அந்த ஒரு சீன் தான் சார் வந்திருப்பீங்க. அதாவது நான் பங்காளியோட நம்ம டிராவல் பண்ற காலகட்டத்தில் அந்த காட்சி உருவாகிற பொழுது இந்த காட்சி நீங்கள் நடிச்சிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும்னு பங்காளி சொல்வதன் மூலமாக நடிக்கப்பட்ட காட்சி. அதுதான் நான் கேட்டேன். ஏன்னா நீங்கள் அந்த சீன் சொல்லும் போது எப்படி அது வந்து பயங்கரமா இன்னைக்கு வரைக்குமே ஒரு பேசப்படுற வசனத்தில் ஒரு ரிதம் வச்சிருப்போம். ஆனால் எப்படி நீங்கள் சூஸ் பண்ணீங்க சார் இந்த சீன் நம்ம பேசணும்னா? அது பங்காளி இந்த என்னதான் நம்ம சேர்ந்து உருவாக்கினாலும் பங்காளி இதை நீங்கள் பண்ணீங்க நல்லா இருக்க முடியுமாரு. நம்ம அதில் சொல்லுவேன். இப்போ கபடி 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 கபடி, அதாவது நீ வசனத்தை மட்டுமே அந்த காட்சி வசனம் மட்டுமே இருந்தால் அந்த காட்சி சோபிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதில் ஒரு ரிதம் ஒன்று போட்டு கபடி 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 மதுரை மல்லி 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 மல்லி, அது குழந்தைகளுக்கும் புரியக்கூடிய அந்த தொனி இருக்கும்ல, மாடுலேஷன், அந்த ரிதம் கலந்து வார்த்தையை சொல்லுகிற பொழுது தான் நகைச்சுவை நிற்கும். அதை காலத்தை தாண்டி நிற்கிறதுக்கான விஷயம். ஸோ அந்த ரிதம் கலந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஹெட் டு ஹெட் டயலாக் பற்றி பேசிட்டு சிரிக்கிறது என்பது அந்த நிமிஷத்தில் மறந்துடுவாங்க. ஒவ்வொரு காலத்தை தாண்டி நிற்கக்கூடிய நகைச்சுவையில் ஒன்று உடல் மொழியும் கலந்துருக்கும், அல்லது அந்த வசனத்துக்குள் ஒரு இசை மூலம் பூசப்பட்டிருக்கும், அல்லது சரியான கண்டென்ட் இருக்கும். இது மூணும் இருந்தால் மட்டும்தான் அந்த காலத்தை தாண்டி நிற்கும். என்எஸ்கே ஐயா சொன்ன காலகட்டத்தில் கருத்து செறிவாக இருந்த காலகட்டத்தில் இன்றைக்கி நிற்கும். ஸோ அதற்கூட வேறு அந்த ஜானரில் சேர்ந்தது அது மாதிரி. அதே மாதிரி உங்கள் கேரக்டர் பார்க்குறப்பவே வந்து அப்ஃப்ரண்ட்டாக வந்து நான் ஒரு காமெடி ஆக்டர் அப்படின்ற மாதிரி இருக்காது. ஆனால் வந்து அது சீன் வந்து ரொம்ப காமிக்கலாக இருக்கும். நீங்கள் போர்ட்ரே பண்ணுறது அப்படி இருக்கும். ஆனால் வந்து அதையும் தாண்டி நீங்கள் உங்களோட ஒவ்வொரு கேரக்டர்லையும் பயங்கரமாக இமோஷன்ஸ் கன்வே பண்ணுவீங்க சார். அது ஆஸ் ஆடியன்ஸாக பார்க்கும்போது எங்களுக்கு ஃபீல் ஆகுது. பட் அது டேரக்டர் உங்ககிட்ட நரேட் பண்ணும்போது அது எப்படி உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகும்? அது எப்படி வந்து அந்த இமோஷன்ஸையும் சேர்த்து கன்வே பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் சொல்கிறது தனி ஒருவன் மாதிரியான கதாபாத்திரத்தை எவ்வளோ பெரிய சீரியஸ் கேரக்டருக்குள்ளேயும் ஹியூமர் கொண்டு வந்துட முடியும். இல்லை, எல்லா வீட்லேயும் சிரிக்க வைக்கலாம், கல்யாண வீட்லேயும் அழுக வைக்கலாம் இல்லையா? ஆமாம். ஸோ ஒரு மனிதன் வீட்டை விட்டு கிளம்புற பொழுது மாதிரி தான் 100% ஹீரோவாக ஒருத்தர் இந்த உலகத்தில் யார் இருக்கா? கிடையாது. ஹீரோக்குள்ளேயும் சோகம் இருக்கும், நகைச்சுவானட்டு ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லை? ஸோ இப்போ இவன் காமெடியன், இவன் ஹீரோ அப்படி இல்லை. அப்படி எனக்கு இது அண்ணன் இந்த லோடு தாங்கிடுவார். இப்போ சாட்டைன்னு ஒரு இடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா படம் முழுக்க டெரராக இருப்பேன். டுவோர்ட்ஸ் எண்டு சமுத்திரக்கணி எனக்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்குற பொழுது என்னை மன்னிச்சுங்கன்னு சொல்லி கை கும்பிட்ற பொழுது அது அந்த மீட்ரு நம்மள்கிட்ட இருக்குது. அது அனுபவம் கொடுத்ததா விஷயம். ஸோ அந்த ஒரு காட்சியில் மன்னிப்பாங்கிற போல எல்லாரும் மன்னிச்சிடுறாங்கல்ல. டிரெக்டர் உங்ககிட்ட சொல்லும் போதே உங்களுக்கு அந்த பல்ஸ் தெரியுமா சார்? இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்றது ஓரளவு தெரியுமில்ல. நம்ம அடிப்படையில் நான் ரைட்டாக இருக்கிறதுனால அண்ணன் இதை லோடு தாங்கிடுவார். ஸோ அது தவிர பொருள் அண்ணன் இதை எந்த பேசலாம் சேஷன் கேட்குற பொழுது ஸோ நம்ம 1-2 சொல்லுகிற பொழுது அது ஓகே. இல்லைனா புதுமுகத்தை போட்டு போயிருக்கலாமே. கரெக்ட். தம்பிராமையா அப்படின்ற பொழுது ஏதோ எதிர்பார்த்து தானே உங்களுக்கு இதை இந்த ஏரியாவை காப்பாற்றுவார். ஸோ ஒரு நம்பிக்கை. தனி ஒருவன் என்பது ஹியூமர் தான். அவன் வந்து ஒன்லி காமெடியன் கிடையாது, ஒரு இன்னசென்ட் ஃபாதர். இவன் நான் சிரிச்சதாக சீரியஸாகவே பேசிட்டு ஆடியன்ஸுக்கு ஹியூமராக இருக்கும். ஒரு சர்வ முட்டாள், மிகப்பெரிய அறிவு செறிந்தவன் மகன். ஒரு மகனுக்கு வந்து அப்பா தானே ஹீரோ. ஒரு 10 வயசு பையனை அப்பா கூட்டிக்கிட்டு போகிறவங்க
நான் என் ஹீரோ பின்னால் போயிட்டுருக்கேன்டான்னு மகனுக்கான மிக சக்தியை கொடுக்கணும். போகிற இடத்துல எல்லா இடத்துலையும் கும்பிட்டு விழுந்துருக்கான் தானே, அதான் இந்த ஃபாதர் கேரக்டரு. ஐய அப்பா இங்கேயும் கூப்பிட்டாலும் போகக்கூடாதான்னு முடிவு வந்துச்சுன்னா தப்பு இல்லை. அப்பா நீ எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்கப்பா அப்படின்னா அப்பாவை ஹீரோவாக நினைக்கிறேன் அர்த்தம். அப்பா போகிற இடத்துக்கு என்னை தள்ளி விட்றாமா, போகிற இடத்துல இருந்தாலும் கும்பிட்டு விடுவான். ஸோ அப்போ அந்த கேரக்டரை நான் உள்வாங்கிக்கிறது தான், உள்வாங்கிக்கிற விஷயங்கள் தான். உள்வாங்கிக்கிற பொழுது அந்த கேரக்டர் என்ன உடல் மொழி, அது என்ன ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் கொடுக்கும், அது என்ன டைலாக், பாடி லாங்குவேஜ். சார் உங்களுக்கு எப்படின்னு தெரியல, இந்த நேரம் காலம் இதெல்லாம் தாண்டி சார் ஒரு பாயிண்ட்ல வந்து எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னு தோணும். நான் உங்கள் இனிஷியல் டேஸில் கேட்குறேன், ஆரம்பித்த காலத்தில் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து தோணுன டைம் இருக்கா? எல்லாமே சரியா இருக்கானாலும் ஏதோ ஒன்று ஏன் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்கும்ல. நான் நினைத்ததை விட வீட்டுக்கு என்னை வந்து உட்காந்து என்னோட பேசிட்டு போகிறவர்கள் சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட சரஸ்வதி இருக்குது, லட்சுமியாக வர மாட்டேங்குன்னு தெரியல. அதான் எனக்கு தெரியல. அந்த மாதிரி நீங்களே தனியாக யோசிச்ச காலம் உண்டா சார்? இல்லை அப்படியெல்லாம் நான் அப்படி ஃபீல் பண்ணியிருந்தால் உடம்பு ஆரோக்கியத்தையோ அல்லது நினைவுத்திறனையோ சஸ்டெயின் பண்ணியிருக்க முடியாது. ஏதோ ஒரு பழக்கத்துக்கு ஆட்பட்டு உடம்பு சிதைச்சு கிளம்பி போயிருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இல்லை நான் பக்குவப்பட்டுக்கிட்டு இருக்கேன், என்னுடைய அதுக்கு தான் நானே கண்டுபிடிச்சது. 29 வயசில் பட்டுக்கோட்டை செத்து போயிட்டார், 30 வயசில் ஆங்கில கவிஞர் ஷெல்லி செத்து போயிட்டான், 32 வயதில் கணித மேதை ராமானுஜர் இறந்து விட்டார், 33 வயதில் இயேசுபுரான் மனித வடிவத்தில் 33 வயசில் மகாகவி பாரதி போயிட்டான். ஸோ இப்படி அப்போ நம்ம இதை 40 வயசையும் தாண்டி நிற்கிறோம்னா ஏதோ ஒன்று இருக்குது, கொடுப்பான், கொடுப்பான், இருப்பதற்கு கொடுப்பான். அந்த நம்பிக்கையோட இருக்கிறது ஒன்று சார், நம்பிக்கையோட இருக்கிறது ஒன்று. ஆனால் அந்த இதுதான் ஆன்மீகம். இந்த இடத்துல தான் நான் சொல்லுவேன், நம்பினோர் கைவிடப்பட்டார் சொல்லுவாங்கல்ல. ஸோ இதுதான் ஆன்மீகம். அந்த ஆன்மீகம் என்பது ஒன்று பாசிட்டிவிட்டி தான்ப்பா. பயத்தோடு ஒன்று வைத்திருப்பது ஆன்மீகம். அதுதான் சார், அந்த பயம் ஒன்று சார், பயத்தோட அந்த பயமே வந்து உங்களை ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த டைம்ல வெறுமையாகி நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படி போனால் நான் அரசியலுக்கு ஈஸியாக போயிருந்தேன். அரசியலுக்குலாம் உள்ளே போயிருந்தேன்னா என்றைக்கும் அமைச்சர்ல எனக்கு பக்கத்தில் கதவு ரெடியாக இருக்கேன். எத்தனை இயக்கம் என்னை கூப்பிட்டு மாட்டாங்க. இந்த தமிழ்நாட்டில் என் அளவுக்கு அரசியல் பேசுவதற்கு தன்னடக்கத்தோடு சொல்லிக்கிறேன். தன்னடக்கத்தோடு சொல்லிக்கிறேன். நான் ப்ரெடிக்ட் பண்ணுறது மட்டும்தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கும். இவர் இந்த நேரத்தில் இவரை விட்டு போவார் சொல்லியிருப்பேன் 5 வருஷத்துக்கு முன்னால். எனது ஜட்ஜ்மெண்ட் மிஸ் ஆனதே கிடையாது. என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியும். விண்முட்ட ஒருத்தனை புகழ்ந்துக்கிட்டு இருப்பான், அது தெரியும். நான் சொல்லுவேன், இது இப்படி 30 வருஷமாக எனது கணிப்புக்கு மீறி எதுவுமே தமிழ்நாட்டில் நடக்கலை. பட் உங்களுக்கு அதை சொல்ல மாட்டேன், பிரபாகண்டா. இப்போ 2026 என்ன நடக்கும்னு நிச்சயமாக சொல்லிட்டேனா, அவர்களுக்கு தெரியும். அண்ணன் நீங்கள் சொன்னதான் நடந்து, அண்ணே நீங்கள் சொன்னதானே நடந்திருக்கு. ஆமாம். ஸோ அப்போ அந்த துறை என்பது நான் போனால் நான் முடிவெடுக்கக்கூடிய துறையாக இருக்காது. இன்னொருத்தர் முடிவுக்கு நான் கட்டுப்பட்டு கை கட்டி இருக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்கும். ஸோ அப்போ தகுதி இல்லாதவர்களை கூட கைதட்டி பேச வேண்டிய, மனசாட்சிக்கு மீறி ஏதோ ஒன்று நடத்த வேண்டிய, மனசாட்சிக்கு மீறி நடப்பதற்கு பதிலாக மரணமே என்னை கொண்டு போயிடலாம் மேல் சார். ஆனால் வந்து இப்போ நான் கஷ்டப்பட்டாலும் கலையில் வரும் நினைச்சேன் இல்லையா. நான் இஷ்டப்பட்ட துறையில் கஷ்டப்படும் சொல்லணும்ல, இஷ்டப்பட்ட துறையில் கஷ்டப்பட்டுருக்கிறோம் சார். ஆனால் எங்கேயும் நான் என்னெல்லாம் உழைக்காம யாராவது காசு கொடுத்தா ஏதோ அடுத்தவன் மனைவி கூப்பிட்டு அமெரிக்கா போன மாதிரி பயந்துட்டேன் நான் சார். பட் இந்த சொசைட்டியில் இப்போ நீங்கள் சொன்னது தான், எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நம்ம நிறைய மனுஷங்களை மீட் பண்ணுவோம். ஆனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறினா தான் நம்ம வேலை நடக்கும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் என்னைக்கா தள்ளப்படுறீங்க. இவங்களுக்காக நம்ம இப்படி பண்ணி தான் ஆகணும், இப்படி பண்ணாதான் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இந்த இண்டஸ்ட்ரியில் அது ரொம்ப காமன் இல்லை சார். ஆமாம், ஒரு பெரிய அதுவும் வாழ்க்கையில் ஒருத்தர் சந்தித்து தான் ஆகணும். நீ காம்ப்ரமைஸ் ஆகி நான் தோல்வி மட்டும்தான் சந்திச்சிருக்கேன். நான் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாதுன்னு முடிவு எடுக்கிற பொழுது வெற்றியை மட்டும்தான் சந்திச்சிருக்கேன். நான் காம்ப்ரமைஸ் ஒருவன் பலவீனப்பட்டு இருக்கிற பொழுது இந்த சமுதாயமோ அந்த சூழலோ உனக்கு வாய்த்த தொழிலோ நீ அடிபணிஞ்சு போ, அனுசரித்து போ, உன்னை உத்வேகப்படுத்திச்சு உள்ளே தள்ளிச்சுன்னா அதுக்கு இணங்கக்கூடாது. வேல்யூ ஃபார் மணின்னு ஒன்று இருக்குது. அது வந்து அதுலேருந்து வந்தவங்களுக்கு தான், அவங்களோட செல்ஃப் மேடாக வந்தவங்களுக்கு தான் அதோட வேல்யூ தெரியும். அது கண்டிப்பாக நீங்களும் அந்த லிஸ்ட்டில் இருப்பீங்க. ஆனால் அதையும் தாண்டி நம்மளை சுற்றி இருக்காங்களே மனுஷங்க, அவங்கள வந்து என்றைக்குமே மதிக்கணும். அந்த அவங்க நம்ம சம்பாதிக்கிற சொத்துன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ ஒரு ரொம்ப இதுலேருந்து கஷ்டப்பட்டு வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக பெருசாக இன்னைக்கு வந்து தம்பி ராமையா சார் தான் வேணும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. ஆனால் அந்த தலைகணம் இல்லாமல் எப்படி அந்த பேலன்ஸ் கிரியேட் பண்ண முடியுது? அது ஏன்னா நீ தலைக்கணம் கொண்டு தெரிந்தவர்களை எல்லாம் கிரிட்டிக் பண்ணி
அதாவது பொது வெளியில் கிரிட்டிக் பண்ண மாட்டேன். எனக்குள்ளே 10 பேரை உட்கார வச்சுட்டு கிரிட்டிக் பண்ணி பண்ணதனுடைய விளைவு என்னை யாவனும் கிரிட்டிக் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் அளவுக்கு மீறி தன்னடக்கமாக இருக்க ஆரம்பிச்சிட்டேன். அது நல்லா தான் இருக்குது, அதில் லாஸு கிடையாது. அதன் மூலமாக உனக்கு என்ன கிடைக்கிது? பணத்தை இழந்திருக்கலாம், நல்ல வசதியை இழந்திருக்கலாம், ஆனால் அமைதி இழந்திருக்க மாட்டோம். மற்றவர்களுக்கு நீ கடமைப்பட்டவனாக இருக்கும், எனக்கு கடமைப்பட்டவனாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு நான் கடமைப்பட்டவன் வந்து சொல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் என் மனசுக்கு தெரியும், ஒரு தாய் வந்து வித்தைகளை கற்றுக் கொடுத்து மேடையில் ஒரு குழந்தையை ஏற்றி விட்டு அவள் குழந்தையை பெர்ஃபார்ம் பண்ணுவதற்கு தாய் தான் காரணம். கைதட்டல் என்னவோ அந்த குழந்தைக்கு தான். ஆனால் தாய்மை அடையக்கூடிய சுகம் யாருனாலையும் அதை எழுதி பார்க்க முடியாது. அந்த சுகம் அப்படி இருக்கணும். சார் நிறைய நம்ம இப்போ வந்து காசு பணம் வேலையெல்லாம் பற்றி பேசிட்டோம். ஆனால் வந்து தம்பிராமையா சார் வந்து வீட்டில் ஒரு பையனா, ஒரு ஹஸ்பண்டா, ஒரு அப்பாவா எப்படி இருப்பார்? மாமனாரா? எக்ஸாக்ட்லி, மாமனாரா நீங்களே சொல்லிட்டீங்க. அதான் புதிய உறவுகள், புதிய உறவு. அஃப்கோர்ஸ் பையனா பழைய உறவு, பொண்டாட்டியா கணவனா அப்பாவா கூட பழைய. ஸோ இதுவும் சொல்லுங்கள், இந்த புது பரிமாணம் அதை பற்றியும் சொல்லுங்கள். அதனால தம்பிராமையா வீட்டுக்கு வந்தால் நாங்கள் எப்படி பார்க்கலாம், எப்படி அந்த வைபே எப்படி இருக்கும்? என் வீட்டுக்கு இப்போன்னு இல்லைப்பா, நான் போராடுற காலகட்டத்தில் என் வீட்டுக்கு வர்ற பொழுது நான் எம்ஜிஆர் பண்ணுறதுனால வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு வேலை கேட்டு தான் வருவாங்க. நான் வேலை கொடுக்கலன்னா கூட நினச்சா யார்கிட்ட எவனா வேலை சேர்த்து விடலான்னு வருகிற பொழுது கூட வந்த உடனே அவங்களுக்கு காஃபி. இப்போ இல்லை, என் மனைவி தான் அது. போராடுற காலகட்டத்திலேருந்து, சார் இத்தனை வருஷத்துக்கு முன்னால் வந்திருக்கேன், உங்கள் வீட்டில் தோசை சாப்பிட்ருக்கேன், அண்ணி எனக்கு டீ கொடுத்துருக்காங்க, உங்கள் வீட்டு டீனா என் மனைவி போடக்கூடிய டீக்கு வந்து அப்படி அவர் சொல்கிற பொழுது எனக்கே ஆகா அப்படின்னு. அதானே, அப்போ எதிர்பார்த்து எதுவும் செய்யலைன்றது தானே. எதிர்பார்த்து செய்யவே கூடாது, நீ எதிர்பார்த்து எதுவுமே செய்யக்கூடாது. உன்னை விட வலியவர்களை நீ வாழ்த்த வேண்டிய அவசியமே கிடையாது. அது எந்த வாசலுக்கு போனால் கூட இழுத்து வச்சு காப்பி டீ கொடுத்துருவான். உன்னை விட எளியவர்களை சாமானியர்களை பார்த்தவுடன் கட்டி பிடிச்சி ஹக் பண்ணுவதும் அவர்களை பசியாற்றுவதும் என்பது மிகப்பெரிய, அதை நான் அறிந்தோ அறியாமலோ செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கேன். அது நம்மளை உற்சாகம் வச்சிருக்கு நான் நம்புகிறேன். சார் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து ஃபேமிலி பற்றி உங்களோட பேக்ரவுண்ட், நீங்கள் வளர்ந்து வந்தது எல்லாமே அழகாக சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஆன் த ஷோ சார். ஆல் தி வெரி பெஸ்ட் சார். ஆமாம், அதாவது தெரியாதுன்னு சொல்கிறது கூட ஒரு கேள்வி வேணும். அந்த மாதிரி மடை திறந்தவெல்லாம் ஃப்ளோ கடன்னு பேசுனீங்க, இப்போ பெரிய விஷயம். தேங்க்யூ, நான் ரசித்து பேசுகிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். See you சார்.